சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்காரு. இது குறித்து பத்திரிகையாளர் யாஷிர் அவர்களிடம் பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்காரு. இது குறித்து நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் அவர்கள் திடீரென என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருப்பது என்பது அவருடைய கொள்கை முடிவா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. ஏன்னா அவர் சமீபத்துல தூத்துக்குடிக்கு அந்த விமான நிலையத்தை சீரமைத்த விமான நிலையத்தை திறந்து வைப்பதற்காக மோடி அவர்கள் வரும்போது கூட எனக்கு சந்திக்க வாய்ப்பு கொடுங்க. உங்களோட வழி அனுப்பவும் வரவேற்கவும் வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா என்னுடைய வாழ்நாள் பாக்கியமாக இருக்கும். அது மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் வரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்தவர் தான் ஓபிஎஸ். அப்ப அதற்கான வாய்ப்பு அவருக்கு கொடுக்கல என்பதற்காக தான் அவர் விலகி இருக்கிறாரே தவிர, பிஜேபி ஒரு மதவாத கட்சி, பிஜேபி அதிமுகவை அழித்து விட்டது அப்படின்ற காரணத்திற்காக அவர் விலகியதான நான் பார்க்கல. எப்படியோ அவர் இந்த கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறார். ஆனா பிஜேபி எப்படிப்பட்ட கட்சியாக இருக்கிறது அப்படின்றத இங்க நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓபிஎஸ்ஐ அவர் எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ்க்கு எதிராக ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ணி அவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க. இன்னைக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, தேர்தல் நெருங்கிய உடனே 2 பேரையும் ஆளுநரை வச்சு ஒண்ணு சேர்த்து தேர்தல்ல அதன் மூலமாக பிஜேபி பயன்படுத்திக் கொண்டது 4 எம்எல்ஏக்களையும் வாங்கி கொண்டாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே மீண்டும் பிரச்சனை இபிஎஸ் கையில் எடுத்துக்கொண்டு இப்ப ஓபிஎஸ் கழட்டி விட்டாங்க. இதே மாதிரிதான் தினகரனை எடுத்துட்டீங்கன்னா, தினகரனுக்கு எதிராக இபிஎஸ் பயன்படுத்தினாங்க. இப்போ தினகரனையும் தன்னுடைய கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள சேர்த்துட்டாங்க. அப்போ தர்மயுத்தம் 2017ஆம் ஆண்டு தொடங்கிய அந்த தர்மயுத்தத்தால ஓபிஎஸ்க்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. ஆனா என்ன நடந்துச்சு? தன் கட்சியை தனக்கு இவங்க குடுத்துருவாங்க. இபிஎஸ்ஐ விரட்டிருவாங்க என்று நினைத்த ஓபிஎஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவருடைய சிஎம் பதவி போச்சு. துணை சிஎம் பதவி போச்சு. கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் பதவி போச்சு. அதே போல எதிர்க்கட்சி துணைத் தலைவருடைய அந்த பதவி போச்சு. கட்சி போச்சு. தொண்டர்கள் போச்சு. இப்போ தொண்டர்கள் மீட்பு குழு அப்படின்ற பெயர்ல இவர் தனியாக போய் தேர்தலை சந்திச்சாலும், அதுல எம்எல்ஏவோ ஒரு பெறுவாருன்னா வாய்ப்பு இருக்கு. அப்போ முற்றிலுமாக எல்லாத்தையும் இழந்தவராக இன்னைக்கு ஓபிஎஸ் மாற்றப்பட்டிருக்கிறார். அதற்கு முதல் காரணம் பாஜக தான். ஏன் இந்த பாஜக இப்ப ஓபிஎஸ் கழட்டி விட்டாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. பொதுவாகவே இபிஎஸ் இவங்க ஏன் கையில் எடுத்தாங்க பிஜேபி அப்படின்னா, இபிஎஸ் கிட்ட கட்சி இருக்கு, சின்னம் இருக்கு. அமமுகவுடைய தினகரனை இபிஎஸ் எதிர்க்கிறார் என்று தெரிந்தும் ஏன் தினகரனை அவங்க கையை வச்சாங்க அப்படின்னா, அமமுக அப்படின்ற கட்சி அவரிடம் இருக்கு. அவங்கள்ட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஓபிஎஸ் கிட்ட அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா எதுவுமே இல்ல. ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவர் தொண்டர்கள் மீட்பு குழு அப்படின்ற பெயர்ல சில முன்னாள் எம்எல்ஏக்களை வச்சிருக்கிறாரு. அதே போல எம்எல்ஏக்களாக இருப்பவர்களையும் அவர் வச்சிருக்கிறாரு. அதை தவிர ஓபிஎஸ்க்கு ஏதாவது பேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர்களால் ஏதாவது பயணம் இருந்தா மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளுமே தவிர, பயன் இல்லாம போயிட்டாங்க அப்படின்னா அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கழட்டி விட்டுருவாங்க அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்ல முடியும். ஏக்நாத் ஷிண்டேவுக்கு ஏன் சிஎம் பதவி கொடுத்தாங்க? ஏன்னா சிஎம் பதவி கொடுத்தாதான் அவர் உத்தவ் தாக்கரே கட்சியை உடைச்சிட்டு வருவாரு. அந்த கட்சியை காலி பண்ண முடியும் அப்படின்றக்காண்டி. சிரோன்மணி அகாலிதளத்துடைய சிஎம் இப்ப என்ன ஆனாரு? யாருக்குமே தெரியல. குமாரசாமியுடைய கட்சியை உடைச்சதே பிஜேபி தான். ஆனா குமாரசாமி இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தவர் இப்போ ஒரு எம்பி ஆகி அமைச்சராகி அந்த கட்சியும் காணாம போயிருக்கு. நிதிஷ்குமார் கட்சியவே மாஞ்சியை வச்சு உடைக்க பார்த்தாங்க. அந்த மாஞ்சி இன்னைக்கு நிலைமை என்னாச்சு? ஒரு கூட்டணி கட்சியில சேர்ந்து ஒரு அமைச்சரா இருக்கிறார். அவ்வளவுதான் அவருடைய ஒரு நிலைப்பாடு. பசுபதி பாரஸ், சிராக் பாஸ்வான் கட்சியில பசுபதி பாரஸுக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுத்திருந்தாங்க மோடி அரசுல. இப்ப சிராக் பாஸ்வான் தான் நம்மளுக்கு தேவைப்படுவாரு. பசுபதி பாரஸுக்கு பேஸ் இல்லைன்னு தெரிஞ்ச உடனேயே ஒன்றிய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண வச்சு அவரை இன்னைக்கு கழட்டி விட்டாங்க. அவர் எதிர்க்கட்சி முகாம் போயிட்டாரு. இப்படி வரலாற்று முழுக்க தனக்கு தேவையுள்ளவரை ஒருவரை பயன்படுத்தி அவரை காலி பண்ணி அவர் இன்னைக்கே தேவைப்பட மாட்டார் அப்படின்னா அவரை தூக்கி எறியக்கூடிய ஒரு விஷயத்தை பிஜேபி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் ஓபிஎஸ் ஒரு பார்கெனிங் பாயிண்டா மட்டுமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பாஜக பயன்படுத்திக்கிச்சா? இல்ல அது அறிஞ்சு முன்னவே வெளியே வந்திருக்கலாமே? ஏன் இப்ப வரலும் ஓபிஎஸ் வெயிட் பண்ணி தன்னுடைய ஒரு பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்து அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாததுக்கு அப்புறம் தான் வெளியே வந்திருக்காரு. முதலே அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம், அந்த மாதிரி போயிருக்கலாமா? இல்ல அவர் ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? கட்சி ஆரம்பிக்காம. இல்ல கட்சி ஆரம்பிப்பதை காட்டிலும் அவர் உள்ளேயே பிரச்சனை பண்ணி நின்றுக்கணும். அவர் தர்ம யுத்தம் போன இடம் சரியில்லாத இடம். ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லிதான் நான் அந்த தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்ல. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒருவர் ஒரு கட்சியை கைப்பற்றணும், அவங்க கைப்பற்றி அவங்க நல்லா வரணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய ஒரு கட்சி இல்ல. அதுல இருக்கக்கூடிய நபர்களும் அப்படிப்பட்ட நபர்கள் இல்ல. அவங்க ஒருத்தரை தூண்டி விடுறாங்க அப்படின்னாவே அந்த கட்சியை காலி பண்ணி ஒண்ணுமில்லாம பண்ண போறாங்க அப்படின்றதான் அர்த்தம்.
அப்ப இதெல்லாம் ஓபிஎஸ்க்கு தெரியாதான்னு கேட்டா தெரியும். தெரிந்தே அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நமக்கு இந்த பதவிய வாங்கி குடுத்துருவாங்க, கட்சிய குடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கைய அவர் வச்சுட்டாரு. கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையில தான் வாழ்நாள் பாக்கியம் அதாவது ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக, ஒரு முகமாக இருந்தவர். அவர் வந்துட்டு மோடிய வரவேற்பதையே ஒரு வாழ்நாள் பாக்கியம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை இறங்கி பேச வச்சாங்க. இன்னைக்கு டிடிவி தினகரன் எப்படி பேசுறாரு? ஒரு பாஜக ஆதரவாளரை போல தான் பேசுறாரு. அவரை பேச வச்சதற்கான காரணம் என்ன? அவர் மீது கேஸ் இருக்கு. அப்ப ஓபிஎஸ்ஸும் இது போன்ற ஏதாவது ஒரு கேஸ்ல மறைமுகமா சிக்கி இருக்கிறாரா? அதனால தான் அவர் பிஜேபி இதுநாள் வரைக்கும் எதிர்க்காம, மறைமுகமாக ஆதரவோடு இப்படி பயணித்துக் கொண்டே இருந்தாரா? வேற வழி இல்லாம அவங்க தூக்கி எறிஞ்ச நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஓபிஎஸ் அவர் சண்டை போட்டுட்டு வெளிய வரல. அவங்க தூக்கி எறிஞ்சுட்டாங்க. அதனால வெளிய வந்துட்டாரு. டிடிவி தினகரன ஏன் தூக்கி எறியல அப்டின்னா, அவர் இபிஎஸ்ஸே வெளிப்படையா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதிமுக கூட்டணியில பிஜேபி இருக்கு. பிஜேபி கூட்டணியில பல கட்சிகள் இருக்குது. அப்டின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தார்ல. இந்த ஸ்டேட்மெண்ட் குடுத்ததுக்கு காரணமே என்ன அப்டின்னா, நாங்க பிஜேபி ஏத்துக்கிறோம். ஆனா பிஜேபியில இருக்கக்கூடிய கட்சிகள் எது வேணாலும் இருக்கலாம். அதுல டிடிவி இருக்கலாம், ஓபிஎஸ் இருக்கலாம். எங்களுக்கு அத பத்தி கவலை இல்லைன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இபிஎஸ் மிக தெளிவாகவே சொல்லிட்டாரு. அவ இபிஎஸ்ஸுக்காக ஓபிஎஸ்ஸ பிஜேபி கழட்டி விடல. இனிமே ஓபிஎஸ் தேவைப்பட மாட்டார் என்ற ஒற்றை காரணத்திற்காக தான் ஓபிஎஸ்ஐ பாஜக கழட்டி விட்டுருக்கிறாங்க. காலம் தாழ்ந்த ஒரு முடிவை ஓபிஎஸ் எடுத்திருக்கிறார். ஆனா, இப்போ அவர் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இப்போ அவர் பழைய மாரி நான் வரணும். எனக்கு அரசியல் வாழ்வு வரணும் அப்டின்னா, இப்போ அவர் பயணம் பண்ண போறேன் அப்டின்னு இருக்கிறாரு. வெறுமன தொண்டர்கள் மீட்பு குழு அப்டின்ற பெயர்ல ஒரு பயணத்த பண்ணி, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மட்டுமே பேச்சுகள பேசி அதிமுகவ மீட்கணும் பேசினாருன்னா, ஒருபோதும் அது பயனை குடுக்கப் போவது இல்லை. அவர் இப்ப செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, பிஜேபி அதிமுகவை எப்படி விழுங்குது? அவங்க என்னவே பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க கிட்ட கட்சி போச்சு அப்டின்னா, கட்சியால வளர முடியாது. அப்ப கட்சிய மீட்கணும் அப்டின்னா, பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு தலைமை அதிமுகல உருவாகணும். ஒரு வலுவான தலைமை இருந்தா மட்டும் தான் அதிமுக பழைய வெற்றி பாதையில் திரும்ப முடியும் அப்டின்னு சொல்லி, தர்ம யுத்தத்தில இருந்து அவரை எப்படியெல்லாம் பிஜேபி பயன்படுத்தினாங்க என்பதை வெளிப்படையாக அவரோ, அவரை சார்ந்தவர்களோ விட்டு பேச வைக்கணும். அல்லது இபிஎஸ் எப்படியெல்லாம் பிஜேபி பயன்படுத்துது? ஏன் இபிஎஸ் பாஜக கூட இப்போ இவ்வளவு இணக்கமாக தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கா? தன்னை மகனை பாதுகாப்பதற்கா? அல்லது தன்னுடைய சம்பந்தியை பாதுகாப்பதற்கா? எதற்காக இப்படியெல்லாம் அவர் அடிபணிந்து போகிறார் என்பதை ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களோ வெளிப்படையா உடைச்சு, அதிமுக மீண்டும் அம்மா வழியில் எப்படி ஜெயலலிதா அவர்கள் நீட் தேர்வை நுழைய விட மாட்டேன். மோடியா, லேடியா என்று கேட்டாங்களோ, அதே போன்று அதிமுகவை மறுபடியும் உருவாக்கணும் அப்டின்னா, பிஜேபி எதிர்ப்பதில் மட்டும் தான் இருக்கு அப்டின்ற அந்த தொண்டர்களுடைய எண்ண ஓட்டத்தை உசுப்பி விட்டால் மட்டும் தான் ஓபிஎஸ்ஸுக்கு மறுவாழ்வு இருக்கு. அத விட்டுட்டு நான் போய் இபிஎஸ்ஸ திட்ட போறேன். எனக்கு எல்லாரும் சேர்ந்து வாங்க அப்டின்னா, ஓபிஎஸ் பின்னாடி யாரும் போமாட்டாங்க. பிஜேபி ஓபிஎஸ்ஸ தூக்கி எறிஞ்சிருச்சு அப்டின்னா, அதிமுக தொண்டர்கள் சின்ன யார்கிட்ட இருக்கோ அவங்கட்ட தானே போவாங்க. இப்போ நான் சொல்வதைப் போல ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டார் அப்டின்னா, ஒருவேளை இந்த எலக்ஷன்ல அவர் தேர்தல் புறக்கணிப்பே பண்றாரு. ஆனா பிரச்சாரம் பண்றாரு. எல்லாரும் வாங்க அதிமுக ஒண்ணா இருப்போம். பிஜேபி எதிர்ப்போம்ன்னு சொல்றாரு அப்டின்னா, இந்த தேர்தலில் அதிமுக தோல்வி அடைகிறது அப்டின்னா, மீண்டும் பிஜேபிய தான் குறை சொல்வாங்க. உட்கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எப்படி சி.வி. சண்முகம் சொன்னாரோ, எப்படி அன்வர் ராஜா சொன்னாரோ, எப்படி ஜெயக்குமார் அவர்கள் சொன்னாரோ, அதே போல பல்வேறு நபர்கள் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி சொல்லும்போது ஓபிஎஸ் சொல்றது தான் சரி. ஓபிஎஸ் பக்கம் போறது தான் சரி அப்டின்ற ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை ஓபிஎஸ் பயன்படுத்துவாரா அப்டின்றது தான் கேள்வியா இருக்கு. சார், தொண்டர்கள் கிட்ட ஓபிஎஸ் அவர்கள் எப்படி பாஜக அதிமுக விழுங்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. அது லாங் டேர்ம் கூட செட் ஆகும். ஆனா இப்போ திமுகவோட கூட்டணி, இல்ல தாவேகாவோட கூட்டணி அப்படி ஏதாவது ஓபிஎஸ் முயற்சி பண்ற மாரி தெரியுதா சார்? இப்போ ஓபிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் அவருக்கு 3 வாய்ப்புகள் இருப்பதாக நான் பார்க்கிறேன். என்னென்ன வாய்ப்புகள் அப்டின்னா, 1 தாவேகா, இல்லன்னா திமுக கூட்டணி, இல்லன்னா தேர்தல் புறக்கணிப்பு. இந்த 3 விஷயம் தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஆனா இந்த 3 விஷயத்திலயுமே அவருக்கு சில சிக்கல்களும் இருக்கிறது. அந்த சிக்கல நம்ம விரைவா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிவிகேவ எடுத்துக்கலாம். டிவிகேவை பொறுத்தவரைக்கும் ஓபிஎஸ் ஒரு வேளை போய் டிவிகே கூட்டணியில போய் சேர்றாரு அப்டின்னா, அது விஜய்க்கு சில சிக்கல்கள உருவாக்கும். என்ன மாரியான சிக்கல் அப்டின்னா, விஜய் இப்போ அதிமுகவ விமர்சனம் பண்ணவே மாட்றாரு. திமுகவ மட்டும் தான் விமர்சனம் பண்றாரு. பிஜேபிய கூட ஒட்டும் உரசாமல் தான் விமர்சனம் வைக்கப்படுது. இப்ப அதிமுகவை விமர்சனமே பண்ணாத விஜய் இதே மாரி தேர்தல் வரைக்கும் போயிற முடியுமா அப்டின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. கண்டிப்பாக அதிமுகவையும் அவர் விமர்சனம் பண்ணி தான் ஆகணும்.
இது வந்து சாதாரண கட்சி கிடையாது. இவங்க வந்து நீட் தேர்வை வந்துட்டு ஜெயலலிதா இருந்த வரை நுழைய விடல. ஆனா அப்புறம் நுழைய விட்டாங்க. உதயமின் திட்டத்துல இவங்க கையெழுத்து போட்டாங்க. இவங்க பிஜேபிக்கு அடிபணிந்து பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டுக்குள்ள செயல்படுத்திட்டாங்க. இன்று வரைக்கும் சொத்து வரி உயர்வதற்கான காரணமே இவங்க தான். அப்படின்ற ஒரு பேச்சை எல்லாம் விஜய் வந்து பிரச்சாரம் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். எதிர்த்தரப்பு அதிமுகவோ அல்லது திமுகவோ என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க இப்ப அதிமுகவ விமர்சனம் பண்றீங்களே, அதிமுக அப்ப என்னலாம் தப்பு பண்ணுச்சோ, அப்பல்லாம் ஓபிஎஸ் அதிமுகல தானே இருந்தாரு. அப்ப எப்படி நீங்க ஓபிஎஸ்ஸ இப்ப கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிட்டீங்க? அப்போ ஓபிஎஸ்ஸ கூட வச்சுக்கிட்டு அதிமுக விமர்சனம் பண்ணுவது இரட்டை வேடம் போடுவதாக இல்லையா? அப்போ உங்களுடைய கிரெடிபிலிட்டி இவ்வளவு தானா? அப்படின்ற கேள்வியே எதிர்க்கட்சிகள் வச்சுருவாங்க. அது பொதுமக்கள்ல எடுபட்டு போகும். அப்ப விஜய பொறுத்தவரைக்கும் தான் ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் அரசியல்ல ஒரு புது அரசியல் களத்தை நான் கொண்டு வரேன். ஒரு புது மாற்று அரசியல கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி, அந்த பிரச்சாரம் என்பது ஓபிஎஸ்ஸாலே அறிவூட்டக்கூடிய வாய்ப்பு வந்துரும். ஓபிஎஸ்ஸுக்கு இதுல என்ன பிரச்சனை வரும்? விஜய் கூட சேருவதனால ஓபிஎஸ்ஸுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரைக்கும் அவர் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை கடுமையா விமர்சனம் பண்ணுவாரு. போற எல்லா இடத்துலயுமே எடப்பாடிய விமர்சனம் பண்ணுவாரு. நான் விஜய பொறுத்தவரைக்கும் திமுகவ தான் அவர் டார்கெட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஒட்டல் ஒரசலாக அதிமுகவை விமர்சனம் பண்ணாலும், திமுக தான் அவருக்கு மெயினான எதிரியாக அவர் பார்க்கிறார். அப்ப திமுக விமர்சனம் பண்ணும்போது, இவர் போயிட்டு அதிமுகவ கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தா, அங்கே ஒரு கொலாப்ஸ் என்பது கண்டிப்பாக உருவாகும். இன்னொரு பிரச்சனை இருக்கு. அது என்ன அப்படின்னா, முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு சொல்லி விஜய் அறிவிச்சுட்டாரு. அந்த கட்சியும் வந்து அறிவிச்சுட்டாங்க செயற்குழுவிலேயே. இப்போ விஜய் தான் முதலமைச்சர். அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸால பிரச்சாரம் பண்ண முடியுமா? அப்படின்றது ஒரு $1,000,000 கேள்வி. ஏன்னா போன முறை பிஜேபியோட எம்பி தேர்தல் நிக்கும்போது அவர் பிரதமர் மோடி அப்படின்றதுக்காண்டி அவர் வந்து எம்பி தேர்தல்ல பயணம் பண்ணியிருக்கலாம். அவர் தனிச்சின்னத்துல நின்றுக்கலாம். சில தமிழகத்துல இது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறியா சார்? கண்டிப்பாக. ஏன்னா நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்ன்னு சொல்லி நீங்க ஏற்றுக்கொண்டு பிரச்சாரம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கீழ யாருமே தொண்டர்கள் வரமாட்டாங்களே. நீங்களே அப்படி பிரச்சாரம் பண்ணா, உங்களுடைய கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யாருமே வந்துட்டு அத ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே. ஏன்னா, இவங்க உரிமை மீட்பு குழு. அதிமுகவ மீட்க போறவங்க. அப்படி இருக்கும்போது, விஜய அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு கட்சி ஆரம்பித்த விஜய் ஏத்துக்கிட்டாங்கன்னாவே, அது கீழ இருக்கக்கூடிய ஒரு சிறிய கட்சியாக மாறிருவாங்க. இதுல விஜய்க்குமே பிரச்சனை என்ன அப்படின்னா, முதல்வர் வேட்பாளர்ன்ற வார்த்தைய அவர் பயன்படுத்தியிருக்க கூடாது. அந்த வார்த்தைய அவர் பயன்படுத்துனதுனால இப்ப என்ன ஆயிருச்சு தெரியுமா? இப்ப வந்துட்டு அவர் யாரெல்லாம் இழக்கிறாருன்னா, இப்ப ஓபிஎஸ் வருவதற்கு தயக்கம் என்பது முதலமைச்சர் வேட்பாளர்னாலே உருவாகும். அதே மாரி அன்புமணி ராமதாஸ், அவர் வந்துட்டு விஜய் கூட சேருவதற்கு அவர் வந்துட்டு இவரு போய் முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம எப்படி பிரச்சாரம் பண்ணுவதுன்னு அவரு நெனப்பாரு. ஏன்னா, அவரு வந்து கட்சியை நெறைய நாள் இது பண்ணியிருக்காரு. அவரே முதலமைச்சராக அவர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். பிரேமலதா விஜயகாந்த் அவருமே தன்னுடைய மகனை வந்து ப்ரமோட் பண்ண நினைக்கும்போது, ஒரு புதிய கட்சிகிட்ட போயிட்டு இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவராலயும் பிரச்சாரம் பண்ண முடியாது. அப்போ இருக்கக்கூடிய ஒரு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அத்தனையுமே விஜய் இழந்துட்டாரு. நீங்க இப்ப ஓபிஎஸ் குடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? நீங்க திமுக கூட்டணியில சேருவீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, அவர் என்ன சொன்னாரு? கடைசி நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். அரசியல்ல நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு. ஏன் இத சொல்றாரு? ஒரு சஸ்பென்ஸை ஒரு அரசியல்வாதி கூட்டணி விஷயத்துல கடைபிடிச்சுட்டே வரணும். தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்பே யாருமே கூட்டணியில இணைய மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி கூட்டணியில இணைஞ்சதுனால, அதிமுக என்ன ஒரு நிலைமையை சந்திச்சிருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பிஜேபி பண்ற தப்புக்கெல்லாம் அதிமுக பதில் சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்கல்ல. திமுகவுடனும் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஸ்டாலினோட 2 முறை சந்திச்சிருக்காங்க. கூட்டணி உறுதியாகும் அப்படின்றத வந்து நிராகரிக்கல. என்ன வேணா நடக்கலாம்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னும்போது திமுக வந்து அவர் ஓபிஎஸ் வர்றது அவங்களுக்கு ஒரு அடிஷனல் பாயிண்ட் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? திமுகல போய் இணைவது வந்து 2 வகை இருக்கு. ஒண்ணு அன்வர் ராஜாவை போல தனிப்பட்ட ஒரு நபராக கட்சியிலே போய் இணையறதுன்னு இருக்கு. அது போன்று ஓபிஎஸ் ஆதரவாளரும் போய் இணையலாம். இல்லையா கூட்டணியா போய் இணையறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா, இப்ப அவங்க போய் பயணம் பண்ண போறாங்கல்ல. தொண்டர்கள் மீட்பு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணத்தை ஓபிஎஸ் பண்ண போறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்போ பயணம் பண்ணும்போது நீ திமுகல போய் சேர்ந்துகிட்ட. உன்கிட்ட எப்படி நாங்க நம்பி வருதுன்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் வரமாட்டாங்க அவர் பின்னாடி. அவருக்கு வந்து அவர் சொல்வதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா, ஏற்கனவே வந்துட்டு ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு, பேசிக்கொண்டு, சிரித்துக் கொண்டு இருந்தாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கே சசிகலா அவர்கள் ஓபிஎஸ்ஸ நீக்குவதாக சொன்னாரு. அதையே அதிமுக தொண்டர்கள் நம்புனாங்க. அப்ப அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய கொள்கையே திமுக எதிர்ப்பு தான். அப்படின்றப்ப திமுக கூட்டணியில போய் சேர்ந்துகிட்டே நான் போய் தொண்டர்கள போய் சந்திக்க போறேன் அப்படின்ற முடிவை இப்போதைக்கு ஓபிஎஸ் எடுக்க மாட்டார். ஒருவேளை அவர் போய் கூட்டணியில சேரலாம். ஆனா, அப்படி இவர் வந்துட்டு முதலமைச்சரை ஏன் சந்திக்கிறாரு? அதுவும் நேற்றைக்கு காலையிலேயே வாக்கிங்லயே சந்திக்கிறாரு. அப்பயும் நலம் விசாரிச்சிருக்கலாம். அப்புறம் வந்துட்டு மறுபடியும் போய் அவங்க வீட்ல போய் சந்திக்கிறாரு. அதுக்கு பின்பு இன்னைக்கு காலையிலயும் சந்தித்ததாக தகவல் என்பது வருது. இதெல்லாம் ஒரு காரணம்.
கூட்டணியில போய் சேர போறார் அப்படின்றத காட்டி இதுக்கு இன்னொரு பின்னணியும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். என்ன பின்னணி அப்படின்னா, இப்போ பிஜேபியோட ஓபிஎஸ் அவர்கள் இருந்த வரைக்கும் அவருக்கு வந்துட்டு எம்எல்ஏ பதவிக்கு சிக்கல் இல்ல. அவர் கூட இருந்த எம்எல்ஏக்களுக்கு சிக்கல் இல்ல. அதிமுக எம்எல்ஏவாவே அவர் இருந்துருவாங்க. அவங்க அதிமுக எம்எல்ஏவா தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இரட்டையில தான் இருந்திருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவருக்கே அவர் வந்து குடுக்க விடாம, அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணி தான் உதயகுமாருக்கு அந்த பதவி, அந்த சீட் என்பது குடுக்கப்பட்டுச்சு. அப்போ தன்னுடைய எம்எல்ஏ பதவியை பறிப்பதற்கு, தகுதி நீக்கம் செய்வதற்கு கண்டிப்பாக அதிமுக நோட்டீஸ குடுப்பாங்க சபாநாயகருக்கு. ஏன்னா பிஜேபி கழட்டி விட்டுருச்சு. பிஜேபி கூட்டணியிலருந்து வெளிய போயிட்டான்னு சொன்னாவே, அவருக்கு கிடைக்கக்கூடிய மிச்சம் மீது சொச்சம் அனுபவிக்கக்கூடிய அந்த சுகமுமே அவர விட்டு போயிரும். அப்ப எம்எல்ஏ பதவியை தகுதி நீக்கம் பண்ண சபாநாயகர் குடுத்துட்டாங்கன்னா, சபாநாயகர் உடனடியாக தன்னை தகுதி நீக்கம் செய்யக்கூடாது என்பதற்காகவும் ஒரு முதலமைச்சர் அடிக்கடி போய் சந்திக்கலாம். அதுவும் ஒரு இருக்கு. அந்த ஆப்ஷனையும் நம்ம வந்து விட்டுக் குடுக்க முடியாது. அப்ப சபாநாயகர் தன்வசம் தன்வசம் இருக்க வேண்டும். அவர் சபாநாயகர வந்து சந்திச்சு, முதலமைச்சர சந்திச்சு, அவங்களுக்கு இணக்கமா இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொண்டால், தன் பதவியை எம்எல்ஏ பதவியை சில நாட்கள் நீட்டித்துக் கொள்ளலாம். ஏன்னா, ஒரு வருஷத்துக்கு தேர்வு வரப்போதுனால, அதுக்குள்ள ஒரு முடிவை எடுக்க விடாம, காலம் தாழ்த்தி விடலாம் என்ற காரணத்துக்காக கூட ஓபிஎஸ் சந்திக்கலாம். ஆனா, திமுக கூட்டணியில அவர் போய் இணையறாரு அப்படின்னா, ஏற்கனவே திமுகல இருந்து விஜய்க்கு ஏற்பட்ட பாதிப்பு மாரி திமுகவுக்கு வராது. ஏன்னா, விஜய் வந்து நான் சொன்னேன் அதிமுகவ விமர்சனம் பண்ணான்னா, ஓபிஎஸ் ஏன் வச்சிருக்கன்ற கேள்வி வரும்னு. ஆனா, இவருக்கு வந்து வராது. ஏன்னா, திமுகல பல்வேறு அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இப்படி சேர்ந்துட்டாங்க. அன்புராஜா சேர்ந்திருக்கிறாரு. அதேபோல செந்தில் பாலாஜி அவரும் அங்கிருந்து வந்தவர் தான். ரகுபதி அங்கிருந்து வந்தவர் தான். ஈரோடு முத்துச்சாமி அங்கிருந்து வந்தவர் தான். அப்ப நெறைய பேர் அந்த கட்சியில போய் இணைஞ்சதுனாலயும் சரி, கூட்டணி வச்சதுனாலும் சரி, அது வந்து திமுகவுக்கு பாதகமா ஆயிருமா? ஏன் நீங்க வந்து ஓபிஎஸ்ஸ வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் திமுகவை நோக்கி வராது. அது பலவீனப்படாது. அப்ப திமுக கூட்டணி அப்படின்ற ஆப்ஷன் அவருக்கு சரியான ஆப்ஷன். டிவிகே அப்படின்ற ஆப்ஷன் வந்து அவருடைய அரசியல் வாழ்வுல சற்றே அவரை வந்து கீழ வந்து தள்ளிவிடக்கூடிய ஒரு ஆப்ஷனாக தான் நான் பார்க்கிறேன். தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்றத பண்ணி, தொண்டர்களை பிஜேபிக்கு எதிராக திரட்டி அவர் பண்ணாருன்னா, அவருக்கு அது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். எப்படி நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். தேர்தல் நெருக்கத்தில் தான் ஓபிஎஸ் அவர் ஒரு முடிவை அறிவிப்பாரே தவிர, அதுவரைக்கும் கண்டிப்பாக கூட்டணியில போய் சேரமாட்டார் என்பதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். இப்ப வந்து ஓபிஎஸ்ஸ வெளியேற்றுதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில எடப்பாடியோட கை ஓங்கியிருக்கு. எடப்பாடியோட வியூகம் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்காக ஓபிஎஸ்ஐ பாஜக நீக்கவில்லை என்பதை நான் முன்னாடியே சொன்னேன். ஏன்னா, அப்படி எடப்பாடி கை ஓங்கி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்துட்டு தினகரனே சேர்க்க மாட்டாங்க. டிடிவி தினகரன் இன்ன வரைக்கும் எடப்பாடி கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அத்தனைக்குமே எதிர் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாருல்ல. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? தனித்து தான் ஆட்சி அமைப்போம். கூட்டணி ஆட்சி கிடையாதுன்றாரு. தினகரன் என்ன சொல்றாரு? அதெல்லாம் கிடையாது. கூட்டணி ஆட்சி தான். அமித்ஷா சொல்வது தான் கேட்கணும். என்டிஏல நாங்க தான் முன்னாடியே இருக்கோம். இப்பதான் அவரு இபிஎஸ் வந்து சேர்ந்திருக்கிறாருன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. அப்ப தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி விமர்சன போக்குல தான் தினகரன் அழுகுறாரு. அப்படி இருந்தும் தினகரன் எங்களுடைய கூட்டணியில தான் இருக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் வெளிப்படையாக சொல்லிட்டாரு. எடப்பாடியுமே அதை ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டதுனால தான் அதிமுகவில் பாஜக இருக்கிறது. பாஜகல எல்லா கட்சிகளும் இருக்கலாம். அப்படின்ற காரணமே என்னன்னா, டிடிவி தினகரனை நீங்க வச்சுக்கோங்க. பிரச்சனை இல்ல. நான் உங்க கூட இருந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு எடப்பாடி வந்துட்டார் அப்படின்னாவே, இங்க யார் கை ஓங்கி இருக்குது? எடப்பாடி கை ஓங்கி இருந்து அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்க மாட்டாரு. ஓபிஎஸ் எப்படி கழட்டி விட்டீங்களோ, அதே மாரி டிடிவி தினகரனை கழட்டி விடுங்கன்னு சொல்லணும். ஏன்னா, எடப்பாடியுடைய கட்சி எதிரியாக தன் கட்சியை கைப்பற்ற நினைக்கக்கூடியவர்கள் யாரு? ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் தான். அந்த 2 பேரும் மீண்டும் பெரிய ஆளாக வருவதை அவர் விரும்ப மாட்டாரு. அப்ப உங்க அரசியல் வாழ்க்கையை முடிச்சு வைக்கணும்னு தான் நினைப்பாரு. அப்ப டிடிவி தினகரனை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு மறைமுக அறிக்கை விட்டாருனாவே, இவர் பிஜேபிக்கு கீழ தான் இருக்கிறாரு. பிஜேபி கை தான் இங்க ஓங்கி இருக்கிறதே தவிர, எடப்பாடி பழனிசாமி கை ஓங்கி இருந்தால், அமித்ஷா அவர்கள் ஒரு தடவை கூட்டணி ஆட்சின்னு சொன்னது. அதாவது பிரஸ் மீட்ல சொன்னதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் மறுபடியும் 2, 3 முறை சொல்லியிருக்க மாட்டார். அதே போல எல் முருகன் அமித்ஷா சொல்வதுதான் வேத வாக்கு. நாங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்க மாட்டார். அப்ப அண்ணாமலை நான் வந்துட்டு அதிமுக போட்டியிடுறதுல 2 பங்கு அவங்க போட்டிட்டாங்கன்னா 140 சீட் அவங்க போட்டிட்டாங்கன்னா 70 சீட் எங்களுக்கு வேணும்ன்ற வார்த்தையை அவர் சொல்லியிருக்க மாட்டார். கூட்டணி ஆட்சி அப்படின்ற வார்த்தையை அவரும் பயன்படுத்தி இருக்க மாட்டார். இங்க எடப்பாடி பழனிசாமி கை ஓங்கவில்லை. பிஜேபி கை தான் ஓங்கி இருக்கிறது. பிஜேபி ஓபிஎஸ்ஐ நன்கு பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்களே தவிர, இபிஎஸ்ஸுக்காக ஓபிஎஸ்ஐ தூக்கி இருந்தார்கள் அப்படின்றத தினகரனை வச்சே நம்மளால புரிஞ்சுக்கிறலாம். அப்படி கிடையாது அப்படின்றது. இப்ப ஸ்டாலினோட தொடர்ச்சியான சந்திப்புகள் பேசப்பொருளாக இருக்கு சார். முதல்ல சீமானை சந்திக்கிறாங்க. நேத்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திச்சிருக்காங்க. அடுத்து ஓபிஎஸ். இப்படி அதிமுக, பாஜக கூட்டணியில இணையாதவங்க அவங்க எல்லாம் தொடர்ச்சியா சந்திப்பதை பின்னாடி எப்படி சார் இதை பார்க்கலாம்? சீமானை பொறுத்த வரைக்கும் அவருடைய சந்திப்புக்கு பின்னாடி ஒரு சுயநலம் இருக்கு. கலைஞர் வந்து இறந்த நாளில் கூட மிக மோசமான விமர்சனங்களை வச்ச கட்சி தான் நாத்தாக்கா. அந்த கட்சி வந்துட்டு
முதலமைச்சருக்கு உடம்பு முடியல அப்படின்னோடனே போய் பார்க்க போனாங்களா அப்படின்ற ஒரு பார்வையில என்னால அணுக முடியல. ஏன்னா, அவர் சந்தித்ததற்கு அடுத்த நாள் தான் உச்சநீதிமன்றத்தில விஜயலட்சுமி அவருடைய கேஸ் வந்துச்சு. அப்போ ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக போய் சந்திச்சாரா அப்படின்ற கேள்வி இப்ப எல்லா மக்களும் வைக்கிறாங்க. சமூக வலைதளத்துல அவங்களுடைய எதிர்ப்பாளர்கள் எழுதுவத பார்க்க முடியுது. அப்ப சீமானுடைய சந்திப்பை வச்சு இதுல அளவிட முடியாது. ஆனா மற்ற கட்சிகள் ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும், மற்ற கட்சிகள் அத்தனையுமே திமுக கூட்டணியில் இணைவதற்கான அந்த ஆர்வத்தை காட்டுறாங்க. ஏன்னா, இங்க அதிமுக, பிஜேபின்னு போயிட்டாவே பிஜேபி கூட இருந்தா கண்டிப்பாக ஓட்டு வாங்க முடியாது. தோத்து போயிருவோம் அப்படின்ற நிலைப்பாடு தேமுதிக ஏற்கனவே எடுத்ததுனால தான் 2024ல அதிமுக தனிச்சு நிக்கும்போது அவங்க கூட போய் நின்னாங்க. அவங்க கூட போய் நின்ற ஒரே கட்சி தேமுதிக மட்டும் தான். ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரும் சரி, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி, பிஜேபியோட போய் தோற்பதற்கு அதிமுகல போய் ஒரு சீட்டாவது ஜெயிக்கலாம் அல்லது ஒரு சீட்டு கீழ 2வது இடத்துக்காவது வந்துரலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட அவங்க அப்ப எடுத்தாங்க. அதுபடி தான் விருதுநகர்ல ரிசல்ட்டும் வந்துச்சு. ஜெயிக்கக்கூடிய நிலைமைக்கு போயிட்டு தான் தோல்விய சந்திச்சாங்க. அப்ப அதிமுக என்ற கட்சி தனியா இருந்தா கண்டிப்பாக பிரேமலதா விஜயகாந்தோட சாய்ஸ் அதிமுகவா தான் இருக்கும். ஏன்னா திமுகல இடம் இல்ல. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஃபுல்லான கூட்டணியா இருக்கிறாங்க. இப்போ மக்கள் நீதி மையமும் உள்ள போகுது. தமிழ் அன்சாரி புதுசா வந்திருக்கிறாரு. எஸ்டிபி வந்திருக்கிறது. கருணாஸ் வந்திருக்கிறார். தனியரசு எம்எல்ஏ வந்திருக்கிறார். முன்னாள் எம்எல்ஏ வந்திருக்கிறார். அப்ப இவங்களுக்கெல்லாம் அக்கானமெண்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது புதுசாக பிரேமலதா விஜயகாந்த் வர்றாரு. இல்ல ஓபிஎஸ் வர்றாரு அப்படின்னா, இடம் குடுப்பதே அங்க ஒரு சிக்கலா தான் இருக்கணும். ஏன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து சீட் அதிகமா கேட்பாங்க. அப்போ இவங்கலாம் வர்றாங்கன்னாவே திமுகல நாங்க கூட்டணியில இணைவதற்கு தயாரா இருக்கிறோம்ன்ற ஒரு சமிக்கைய குடுக்குறாங்க. ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து ஏதாவது ஒரு கட்சி வெளியேறுது. இப்ப ஒரு காங்கிரஸ் வெளியேறுது. இல்ல வைகோ அவர்களுடைய கட்சி வெளியேறுது அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு சொல்றேன். அது நடக்காமயே போகலாம். அப்போ அத டேக்கிள் பண்ணுவதற்கு இந்த கட்சிகளை பயன்படுத்துவதற்கு இந்த சந்திப்புகள் கண்டிப்பாக திமுகவுக்கு உதவும். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பிரச்சாரம் என்பது பொதுமக்களை திரட்டுவதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனா, இப்ப ஒரு கூட்டணி விஷயத்திலும் அது நடப்பத பார்க்க முடியுது. இருக்கிற எல்லா கட்சிகளுமே ஆப்ஷன்கள் பல இருந்தும் கூட திமுகவை நோக்கி வர்றாங்கன்னா, திமுக தான் அடுத்து ஜெயிக்க போகிறது அப்படின்ற எண்ண ஓட்டம் அவர்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா, ஒவ்வொரு கட்சியுமே ஒரு கிரவுண்ட் ரிப்போர்ட் எடுப்பாங்க கண்டிப்பா. கிரவுண்ட் ரிப்போர்ட்ட எடுக்கும்போது ஒரு புதிய கட்சி தாவேக்கா, ஒரு விஜய், ஒரு பிரபலமான ஒரு நடிகர், அவர் வருகிறார். அவருக்கு பின்னாடி நெறைய கூட்டம் வந்து திரளுது. அப்ப அதெல்லாம் ஓட்டா மாறும்ன்ற நம்பிக்கை எந்த அரசியல் கட்சிக்கும் வரல. அப்படி வந்திருந்தாங்கன்னா, கண்டிப்பாக போய் சேர்ந்திருப்பாங்க. போய் சந்திச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் சும்மாவாவது மரியாதை சந்திச்சிருப்பாங்க. அதுவுமே அவங்க சந்திக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் பண்ற பாலிடிக்ஸ் சரியில்ல. விஜய் வந்து கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணவே மாட்றாரு. அவர் வந்து ஒன்லி ஏதாவது ஒரு கூட்டம் போடுறாரு, ஒரு அறிக்கை விடுறாரே தவிர, மக்கள போய் சந்திக்கல. இப்ப ஒரு மாநாடு ஆல்ரெடி நடத்திட்டாரு விக்கிரவாண்டியில. இப்ப இந்த 2வது மாநாடு தேவையே இல்ல. ஏன்னா, அவர் கூட்டத்த காமிச்சுட்டாரு. அரசியல் கட்சிகளை பொறுத்தவரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான மாநாட ஏன் போடுறாங்கன்னா, அவங்க பெரிய கட்சியாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு செல்வாக்க காட்ட நினைப்பாங்க. கூட்டணி கட்சியா இருந்தாங்கன்னா, சீட்டு பேரத்தை கூட்டுவதற்காக ஒரு எனக்கு பின்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லி காட்டுவாங்க. அதுவே வந்துட்டு புதிய கட்சினா, நான் இவ்வளவு பெரிய செல்வாக்கோட இருக்கேன்னு சொல்லி காட்டுவாங்க. அது ஆல்ரெடி விஜய் காட்டுன பிறகு இந்த மாநாடு தேவையில்ல. ஏன்னா, நவம்பர், அக்டோபர்ல, டிசம்பர்ல எல்லாம் மழை வந்துரும். இவர் என்ன பண்றாரு, மாநாட முடிச்சுட்டு போய் மக்கள சந்திக்க போறேன்றாரு. மழை வந்துச்சுன்னா எப்படி போய் சந்திப்பீங்க? சென்னையிலே இப்ப மழை வருது. பயங்கரமான மழை வந்துருச்சு. வீதி எங்கும் தண்ணி இருக்கு அப்படின்னா, விஜய் போய் எப்படி மக்கள சந்திப்பாரு? சந்திக்கவே முடியாது. தென் மாவட்டங்கள்ல மழை பெய்யலாம். எப்படி போய் சந்திப்பாரு? அப்ப அந்த திட்டம், பிரச்சார திட்டமே பாதியிலேயே முடிஞ்சு போகும். ஒண்ணுமில்லாம போகும். இப்ப விஜய் பண்ற அரசியல், அவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரசியல் அத்தனையுமே ப்ராப்ளமேட்டிக்கா இருப்பதனால தான் இந்த ஒரு பெரிய கட்சியுமே போய் சேர மாட்டேங்குது. உண்மையிலேயே விஜய் அரசியல் நல்லா பண்ணியிருந்தாருன்னா, முதல் வேட்பாளர் இப்ப அறிவிச்சிருக்கவே மாட்டாரு. அவர் வந்துட்டு எல்லா கட்சியிலும் வாங்கன்ற அந்த பிரச்சாரத்த கடைசி வரைக்கும் ஒரு ஆப்ஷன, ஒரு டோர திறந்து வச்சிருப்பாரு. எல்லா கட்சியும் எனக்கும் வாங்க. நான் ஒரு ஆப்ஷன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விஜய் முதல் வேட்பாளரா அறிவிச்சதுனால அந்த டோர் குளோஸ் ஆயிருச்சு. எந்த கட்சி போகாதனால இப்ப முதலமைச்சர நோக்கி போறாங்க எல்லாருமே. ஸ்டாலின் அவர்கள்ட்ட போயிருவோம். நம்ம வந்து இவ்வளவு நாள் எதிரியாக அவர விமர்சனம் பண்ணியிருந்தாலும் கூட, அவரை நோக்கி நம்ம போயிருவோம். அவர் கட்சியில போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா, வெற்றி வாய்ப்பு நமக்கு இருக்கு அப்படின்ற நிலைப்பாடை எல்லா கட்சியும் எடுப்பதனால தான் முதலமைச்சரை நோக்கி அனைவரும் போறாங்க. அது கூட்டணிக்கு சாதகமாக வரலாம், வராமலும் போகலாம். ஆனா கண்டிப்பா திமுக கூட்டணியில சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும், அதேபோல ஓபிஎஸ் வந்தாலும் சரி, அவரையும் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு மெகா கூட்டணி என்பது ஆளுங்கட்சி பக்கம் போய் சேருவத பார்க்க முடியுது. ஆனா இந்த பக்கம் அதிமுக, பாஜக மட்டும் தான் இருக்கிறாங்க. கீழ இருக்கக்கூடிய கட்சிகள் பாமகவோ, மற்ற கட்சிகளோ யாருமே வந்து அவங்க தங்களுடைய நிலைப்பாட சொல்லாம இருக்கிறாங்க. சின்ன சின்ன கட்சிகளா உடைந்து போன கட்சிகள் தான் அவங்கட்ட இருக்கிறாங்களே தவிர, மெகா கூட்டணி என்பது அவங்கள்ட்டயும் இல்ல. தாவேக்காட்டயும் மெகா கூட்டணி இல்ல. சீமான் கிட்டயும் இல்ல அப்படின்றப்போ, திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸாக மாறிக்கிட்டு இருக்கு. அதுவும் விஜய்னால அது மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. ரொம்ப நன்றி சார். உங்க பிஸியான டைம்ல இப்படி ஒரு இன்டர்வியூ குடுத்ததுக்கு. நன்றி.